போரடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஏய் ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன், நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்ட நாயக்கான நாய கண்ட கல்ல காணும், ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ, ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணே போடாதடா அக்கா, போடாதடா. பாட்டி பத்து போடாத. லைட்ல அடிக்காதயா. என்ன வேணா அடிக்க, லைட்ல அடிக்க. டேய் சும்மா பரக் பாத்துட்டு இருக்காத. வெளிய இருக்கறதெல்லாம் என்ன? 41 42 43 44 45 46 47 48 49 50 51. வாங்க. பைய கொடுங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியாரே, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வள்ளியே ஏன் வரலன்னு எழுந்து கொள்ளையில ஓடவனே? என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியாரே, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்தா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீதானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படியே கொண்டாங்க இப்படி. அப்ப நான் வச்சா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போராளி தெரியா,
5 ரூபாய அழகராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இத உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவன் போய் சொல்லு. எவன் முகத்துல முடிச்சனும். நீ எதுக்குமா வந்த? 10 பைசாக்கு வெத்தலை கொடுங்க. இதென்ன வெத்தலை எல்லாம் வாடி கிடக்குது? தண்ணி தெளிச்சா சரியா போகும். அம்மா உங்க அப்பா எங்க? அப்பா கோயில் போயிருக்கார். இதென்னது குண்டா சட்டி எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற அப்படி இருக்குது? குண்டா சட்டியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கடையை இந்த பட்டிக்காட்டுல வச்சிருக்கிறேன். அது பிரைஸ்மா, டவுன் சமாச்சாரம். உனக்கு ஒண்ணும் புரியாது. விவரம் சொன்னா தானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல கழுத. கீழே தொங்குதே சீட்டு, அது 5 பைசா கொடுத்து கிழிக்க வேண்டியது. நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு, நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பருக்கு தகுந்தபடி சீப்பு விழுந்தா சீப்பு, சோப்பு விழுந்தா சோப்பு, கிண்ணம் விழுந்தா கிண்ணம். இந்தாங்க 5 பைசா. எதுக்கு இந்த 5 பைசா? நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன். ஏன் நான் கிழிக்க கூடாதா? காலங்காத்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா வித்தியான மாறிட்டான். ஏன் கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுற? உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? விளக்கு தெரியிருக்கா? எவ்வளவு? 50 பைசா. எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பதினாறா? 16க்கு என்ன குங்குமச்சிம்மனு? அதான் அவர் கையாலேயே உனக்கு குங்குமம் கிடைச்சிருக்குது. குங்குமச்சிம்மனு, அதான் அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிம்மன் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின் சுயம்பரமோ, கண் திறந்தால் சுகம் வருமோ. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. சொன்னது காதலின் மந்திரம் பூமகள் காரினிலே, பூவினை தூவிய பாயினில் பெண்மனம் பூத்திடும் வேளையிலே, நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும், நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும், மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச, சுவைக்கும் 2 விழிகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின்
பிள்ளைக்கு ஏன் இந்த ஆனந்தமே? பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? கடை பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோமா. சரி சரி, பாப்பலாம். எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குடா. காட்டமுத்து, என்னண்ணே அங்க பாடுற? அண்ணே, என்னடா உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க அண்ணே. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுருக்காங்களே பாவி பசங்க. பெற்றவங்க பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரே ரத்தம். நல்ல வேலை மூச்சு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏம்மா சாப்பிடல? மனசு சரியில்லப்பா. சரி சரி சரி. தாப்பா மரே சா ரே சா தாப்பா மரே சா ரே சா தாப்பா மரே மப்பா தசா ரே சா தா. பொண்ணு மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்ன மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்னவா ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. சரி சரி மரி பாபா பாபா நீ பானி சரி சரி. என்னப்பா? இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மிதிச்சதில்ல. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தால முதல் முறையா உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உள்ளப்பா. யாரோ நடராஜன் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, எங்கவன்? ஏன் ஏன் எதுக்குன்னு என்ன காரணம் கேட்காம அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசலான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான்.
ஏன்பா குடிச்சிட்டு இப்படி கோயில்ல வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை இப்படி குடிக்க வச்சு கோயில வந்து படுக்க வச்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன்பா சாமியை திட்டுறீங்க? இவனும் கடவுள், இவன் தம்பி முருகனும் கடவுள், இவங்க அப்பா பரமசிவனும் கடவுள், இவங்க அத்தா பார்வதியும் கடவுள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை குத்தகெடுத்து நடத்திட்டு இருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தராவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டாங்களம்மா? இவங்கெல்லாம் போய் கடவுள்னு சொல்றியம்மா? நீ முன்னாடி நடம்மா. சீக்கிரமா வாங்க. என்னங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சொல்றது தப்பா கூட இருக்கலாம். வெளிப்படையாவே சொல்றேன், நான் செங்கமலத்தை மனசார விரும்புறேன். என்னங்க, நானும் செங்கமலமும் பழகிறதுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப இடைஞ்சலா இருக்காரு. சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்றீங்களா? அப்பா, எனக்கு மனசு சரியில்லை. நீங்க பாடுங்கப்பா, எனக்கு ஆடணும் போல இருக்கு. எனக்கும் மனசு சரியில்லை, நான் பாடுறேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருளில் வரும் பொழுது அழகு மலர்
Targeto!